ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். வெல்கம் டு கோஸ்ட் ஸ்டோரிஸ் செக்மெண்ட். இன்னைக்கு ஒரு 2 ரியல் லைஃப் பேய் கதைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கதை எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோக்காரரு நடுராத்திரி ஒரு 12 மணி அளவில் அவருக்கு ஒரு ரோட்டில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன். அந்த பையன் வந்து இப்போ பெரிய ஆளாகி மேரேஜ்லாம் ஆயிடுச்சு. அவரு சின்ன பையனா இருக்கும்போது அவரோட வீட்ல அவருக்கு நடந்த ஒரு கோஸ்ட் சம்பவம். இந்த 2 பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2மே மறுபடியும் மதுரையைச் சேர்ந்த ஒரு கதையா தான் இருக்குது. நமக்கு சோர்ஸ்லாம் வந்து ரொம்ப மதுரையிலேருந்து தான் வராங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, ஓகே. ஃபைனலி இன்னைக்கு இந்த 2 கதையில பத்தி தான் பார்க்க போறோம். 2மே வந்துட்டு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? மதுரையோட அவுட்டர் ரொம்ப வந்துட்டு வெளிலன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட்டா இடம் பேர் வந்து எனக்கு தெரியல. பேசிக்கா மறந்து போச்சு. அவரு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதை எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா டைம் பார்த்தீங்கன்னா, நைட் வந்து ஒரு 12 மணி கிட்ட இருக்கும். ஒரு ஆட்டோக்காரரு அப்படியே வந்துட்டு அந்த யாருமே இல்லாத அந்த ஒரு இருட்டான அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ஆட்டோல பாட்ட போட்டுக்கிட்டு ஒரு மாரி ஒரு வைப்ல வந்துட்டு போயிட்டுருக்காரு. லைட்டா சரக்கு சாப்பிட்டுருக்காரு. ஸோ அப்படி போயிட்டுருக்கிறவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, வீட்டுக்கு ஆக்சுவலா போயிட்டுருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது தூரத்தில வந்துட்டு ஒரு அந்த என்னது ஸ்ட்ரீட் லேம்ப் லைட் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு கீழ யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாரி வந்து பார்க்குறாரு. அப்படியே தூரத்தில யாருப்பா அது? அப்படின்ற மாரி வந்து பார்க்குறாரு. பெருசா தெரியல. கொஞ்சம் கிட்டக்க போக பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொண்ணு கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கை குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கிற மாரி வந்துட்டு பார்க்குறாரு. என்னடா குழந்தை, பொண்ணு இந்த நேரத்தில ரோட்ல தனியா நிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெல்லமா அப்படியே ஸ்லோ பண்ணி, "என்னம்மா எங்கேயாவது போணுமா? நீ என்ன தனியா நின்னுட்டு இருக்கிற? யாருமே இல்லையா?" அப்படின்னு கேட்டோனே, இல்லண்ணா இந்த மாரி என் ஹஸ்பண்ட் வந்தாரு. அவரு வந்துட்டு பக்கத்துல எங்கேயோ பெட்ரோல் காலியாச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வீடு இங்க தான் பக்கத்துல இருக்குன்னு சொன்னோனே, இவரு சொல்லியிருக்காரு, சரிம்மா அப்பலாம் வந்து இந்த கதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோன்லாம் இல்லாத காலகட்டத்துல நடந்த கதை. ஸோ அதனால வந்து சரி என்ன சொல்றாருன்னா, சரி ஹஸ்பண்ட் என்னம்மா வராரா வரலையா? அப்படின்னோனே, இல்ல ரொம்ப நாள் ஆச்சுங்க போய் ஆளே காணோம் அப்படின்னோனே, சரி சரி வாம்மா நான் அவன போய் வீட்ல விட்டுர்றேன். பக்கத்துல தான் இருக்கு. நான் வீட்ல டிராப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உன் புருஷன நீ பேசி என்னமோ பண்ணிக்கோ. இங்கலாம் தனியா நிக்காதம்மா. ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா அது. அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு. அந்த பொண்ணும் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரிண்ணே ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஆட்டோல ஏறி உட்காந்துடுறாங்க. இப்போ ஆட்டோ கிளம்புது. அந்த ஆட்டோல இந்த ஆட்டோக்காரரு ஃப்ரண்ட்ல ஓட்டிட்டு இருக்காரு. பின்னாடி அந்த கைக்குழந்தையோட வந்த அந்த பெண்மணி வந்து உட்காந்துருக்காங்க. ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆட்டோல பாட்டுலாம் சூப்பரா கேட்டுட்டு இருக்குது. இவரும் பேச்சு குடுக்குறாரு. "எந்த ஊர்ம்மா நீ? இங்க எவ்வளோ வருஷமா இருக்கிறீங்க? குழந்தை பொறந்து எவ்வளோ நாள் ஆச்சு?" அந்த ரெகுலர் டாபிக்ஸ்லாம் வந்து பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு சைலண்ட் ஆயிடுறாரு. பின்னாடி அவங்களும் வந்துட்டு பேசுறத நிப்பாட்டிடுறாங்க. இவரு பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பின்னாடி ஏதோ வந்து ஏதோ கரச்சு முரச்சு ஏதோ ஒரு மஞ்ச் சாப்பிட்டா எப்படி ஒரு மாரி அப்படி ஒரு மாரி கரச்சு முரச்சுன்னு சவுண்ட் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சவுண்ட் கேட்குது. சரி இவரு வந்து ஏதோ கிடக்குது. சரி என்னாத்துக்கு நைட்டா ஏதோ கிடக்கு பிரம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. டைம் போக கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ அந்த சவுண்ட் இன்னும் ஆம்பிளிஃபை ஆகுற மாரி சவுண்ட் இன்னும் அதிகமாகுற மாரி அவருக்கு கேட்குது. என்னடா பின்னாடி என்னமோ வந்து கரச்சுன்னே கேட்குதே! அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. சரி அந்த மேல அந்த மிரர் இருக்கும் பார்த்தீங்களா? பின்னாடி பார்ப்பாங்கல்ல. அந்த மிரர்ல அப்படியே லைட்டா பின்னாடி பார்த்தோன்னே, ஆள் அங்கேயே வந்துட்டு டர் ஆயிட்டாப்படி. உடனே வண்டிய வந்துட்டு ஸ்லோ பண்ணல. ஏன்னா வந்துட்டு அது அது பார்த்த சம்பவம் அப்படி. அவர் அப்படியே சில மாரி அப்படியே வந்துட்டு, ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. பின்னாடி என்ன அவரு பார்த்தாரு அப்படின்னா, ஒரு பெண்மணி வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க, அவங்க கையில இருந்த அந்த கைக்குழந்தைய அப்படியே சாப்பிட்டு இருக்கிற மாரி வந்து அவர் பார்த்துருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னடா பிரம்மையா? நடக்குதா உண்மையாவே? பேயா? சாத்தானா? ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பின்னாடி பேசிக்கா வந்து பின்னாடி கண்ணாடி ரைட் ஃபைன். அந்த கண்ணாடி மூலமா பின்னாடி இருக்கிறவங்கள அவரு பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? ஸோ இவரு பார்க்கிறத அந்த பெண்மணி நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. நோட்டீஸ் பண்ணோனே, ஆஹா! ரைட் அவ்வளோதான். அல்லு உட்டுருது இவருக்கு. சரி என்ன பண்றது தெரியலையே! என்ன பண்ணுறது பயந்து பயந்து போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண்மணிட்ட ஒரு மாரி வண்டி லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு, "பாத்ரூம் வருதும்மா, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி லைட்டா திரும்புறாரு. திரும்பும்போது கரச்சுன்னு வந்து அந்த குழந்தையோடைய தலைய கடிச்சு வந்து அந்த பெண்மணி வந்து சாப்பிட்டுர்றாங்க. இத பார்த்தோன்னே குபீர்னு இவருக்கு வந்துட்டு வாமிட் வந்துருது. அப்படியே ஆட்டோலருந்து இறங்கி போய் ஓடி பயங்கரமா வாமிட் எடுக்குறாரு. எடுத்தது மட்டும் இல்லாம, அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டும் கீழ விழுந்துர்றாரு. முடிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் அங்கேயே தான் கிடக்குறாரு. காலையில விடிஞ்சதுக்கப்புறம் வந்து யாரோ அந்த மக்கள்லாம் போவாங்க இல்லையா? ஸோ அவங்க பார்த்து இவர எழுப்பி உட்கார வச்சு, "என்னய்யா இன்னியா இங்க கிடக்குற நைட்டு? சரக்கு போட்டு வாந்தி எடுத்துட்டு கீழ விழுந்து கிடக்குறேன்னு" சொல்லிட்டு அவங்க கேட்க, இல்ல என்னமோ நைட் நடந்தது வேற மாரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த நடந்ததெல்லாம் சொல்றாரு அங்கேயே உட்காந்துட்டு. வந்தவருக்கு ஒண்ணுமே புரியல. "யோவ்! என்னய்யா நைட்டு தான் மப்ப போட்டு உளறிட்டு இருக்கிறியா?"
அப்படின்னு கேட்டதும், சரி எங்க ஆட்டோ எங்க? அப்படின்னு பார்த்தா, ஆட்டோ அந்த இடத்துல இல்ல. ஆட்டோ வேற இங்க இல்ல. ஆட்டோ இங்க தானே இருந்தது. இங்க தான் நான் படுத்து கிடந்தேன். சரி அவனோ தேடிட்டு போயிட்டானாட்ருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து கைத்தாங்கலா தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரே ஊர்ல. ஸோ கைத்தாங்கலா வந்துட்டு இவர அப்படியே வீட்டுக்கு கூட்டு போறாங்க அவங்க வண்டியில பேசிக்கா. கூட்டிட்டு போயி அங்க பார்த்தா, இவருடைய வீட்டுக்கு முன்னாடி இவருடைய ஆட்டோ நின்னுட்டு இருந்திருக்கு. இது எப்புட்றா வந்து வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இவரு ஷாக்கா அப்படியே பக்கத்துல போய் பார்க்க, அதுவரைக்கும் டவுட் இருந்துச்சு. நடந்தது கனவா? நம்ம ஏதாவது தண்ணீய போட்டு நமக்கு ஏதாவது தோணுச்சா? அப்படின்னு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருந்தது. ஆனா ஆட்டோ பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இது நடந்தது கன்ஃபர்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த ரத்தம் பேசிக்கா சொன்னேன் இல்லைங்களா, அந்த அந்த குழந்தை இதெல்லாம் தெரிச்சுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரத்தம் அவருடைய ஆட்டோ ஃபுல்லா வந்துட்டு சிதறி இருக்கிறத வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தோனே ரைட்ரா இது கன்ஃபார்ம் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அங்கேயும் திருப்பியும் ஜுரம் வந்து பயங்கரமா வந்து இவரு அடுத்த ஒரு சில நாட்களுக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்து ரொம்ப வந்து டிசீஸ்லாம் அதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டு, ஃபைனலா ஒரு சில நாளுக்கு அப்புறம் அவரு இறந்தும் போறார். ஸோ இதுதான் வந்து அந்த ரோட் சைடு ஆட்டோக்காரருடைய ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. மதுரை சைட்ல குறிப்பா அந்த ஏரியா பேரு சாரி நான் மறந்துட்டேன் திருப்பியும். நெறைய பேரு இத வந்து ஒரு அர்பன் லெஜெண்டாவே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க போல. எனக்கு சொன்னவரு பார்த்தீங்கன்னா சொன்னாரு. நெறைய பேரு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த கதை. 2வது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு 5, 6 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் அவங்க வீட்ல வந்துட்டு பேசிக்கா விளையாடி முடிச்சுட்டு, ஒரு நாள் ஈவினிங் வந்துட்டு அப்படியே அந்த டயர்டோட வந்துட்டு உட்காந்துருக்காப்படி. உட்காந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஈவினிங்னா நைட் இருக்கும். ஒரு 8 மணி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டாங்க. படுக்க போற டைம். அந்த டைம் அந்த அந்த காலத்தில ஒரு 9க்கே படுத்துருவாங்க இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, படுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ல போய் வந்து உட்கார்றாரு, படுத்துட்டாரு. அப்பலாம் வந்து பெருசா இந்த என்ன சொல்றது? இந்த ஏசி மாரியோ, இல்ல பெருசா வந்து ரொம்ப க்ளோஸ்டாலாம் இருக்காது. கொஞ்சம் ஊர் சைடு வில்லேஜ்னா எல்லாம் ஓப்பனா இருக்கும்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த காத்து ஓட்டமா, தோட்டம் அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, கொஞ்சம் பக்கத்தில வந்து வயல்வெளி அந்த இதெல்லாம் இருந்திருக்கு போல. சரின்னு போய் இவரு படுக்குறாரு. படுக்கும்போது திடீர்னு ஜன்னலுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத பார்க்குறாரு. என்ன இது என்னமோ சரியில்லையே, என்னமோ நிக்குதேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பட் பெருசா பயம்லாம் வரல. என்னமோ நிக்குதுன்ற மாரி தான் பார்க்குறாரு. சரி ஓகே. பார்த்துட்டாரு. இப்ப தூங்கிட்டாரு. முடிஞ்சது. ஓகேங்களா? திருப்பியும் அடுத்த நாள். இதே மாரி ஈவினிங் டைம். அதே மாரி படுக்குறாரு. அதே ஜன்னலுக்கு அந்த பக்கம் வந்து ஏதோ வந்து உருவம் நிக்கிற மாரி இருக்கு. ஏதாவது வேட்டி கீட்டி தொங்கும்டா. அத அத பார்த்து என்ன பயப்படுறேன்னு சொல்லிட்டேன். இல்ல, இல்ல வரேன், வரேன் மேட்டருக்கு வரேன். திருப்பியும் பார்க்குறாரு. திருப்பியும் வந்துட்டு என்ன அது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு தூங்கிர்றாரு. அடுத்த நாள் இவரு வெயிட் பண்றாரு. சரி அந்த உருவம் அங்க நிக்கும். நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து அம்மாவ கூப்பிட்டு சொல்லிடலாம். அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாரு. பார்த்தா பார்க்குறாரு அந்த உருவம் அங்க இல்ல. என்னடா இன்னைக்கு என்ன லீவ் போட்டுருச்சா? வர காணோமே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது படுக்குறாரு. படுத்துட்டு இந்த பக்கம் திரும்புனா, அவரு பக்கத்துல அந்த உருவம் வந்துட்டு கமுக்குன்னு வந்து ஒரு மாரி வந்து படுத்திருக்கு. இவருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா இது? ஒண்ணும் பேசல, கத்தல. ஏன்னா தோணல அந்த டைம்ல எதுவுமே. அந்த உருவம் என்ன உருவம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை. இவரு ஏஜ் குழந்தை. இவரு ஒரு 5, 6 வயசு இல்லைங்களா? அதே மாரி அந்த குழந்தைக்கும் அந்த ஏஜ் தான் இருக்கும். பெண் குழந்தை. ஒரு ஃப்ராக் மாரி ட்ரெஸ்லாம் என்னமோ போட்டிருக்குது. போட்டோனே அந்த அந்த குழந்தை வந்து இவர பார்த்து சிரிக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னது சிரிக்குது? நம்ம இப்ப என்ன பண்ணணும்? யாராவது கூப்பிடணுமா? ஒண்ணும் சைலன்ட்டா இருக்கிறாரு. திருப்பி இந்த பக்கம் படுத்துடுறாரு. படுத்து கண்ண மூடி தூங்கவும் செஞ்சுடுறாரு. அடுத்த நாள் திருப்பியும் வந்துட்டு சரி, இது யார்ட்ட போய் சொல்லலாம்? ஒண்ணுமே தெரியலையே, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருக்கிறாரு. அப்படியே திருப்பியும் அடுத்த நாள் ஈவினிங்கும் வருது. இந்த தடவ கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஐய்யய்யோ! பக்கத்துல வந்து படுத்துருச்சே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏத்த மாரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட அப்பா வேற ஊர்ல இல்லையாம். அவங்க அம்மா மட்டும் தான் வீட்ல. பிளஸ் இவரு மட்டும் வந்து வீட்ல 2 பேரும். அவங்க அம்மா, இவரு மட்டும் தான். ஆஸ் யூசுவல் போய் படுக்குறாரு. படுத்து அந்த பக்கம் பார்க்குறாரு. எதுவும் வரல. படுக்குறாரு, திரும்புறாரு. அது இருக்கு. அந்த 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 பெண் இது இருக்கு. உடனே கத்திர்றாரு. கத்துனோனே வந்துட்டு வீட்ல அவங்க அம்மா லைட்லாம் போட்டு ஓடி வராங்க. "என்னடா ஏன்டா கத்துறாருன்னு?" சொன்னோனே, "இல்ல, இல்ல என்னமோ இங்க வந்து அப்படின்னு பார்த்தோன்னா, அங்க எதுவுமே இல்ல. சொல்றாரு இங்க என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கா அங்க ஆக்சுவலா இல்ல. அதாவது முதல்ல இவர் கண்ணுக்கு தெரிஞ்சது. இப்ப அந்த இடத்துல வந்துட்டு அங்க இருந்தது இல்ல. இவரு கண்ணுக்கும் தெரியல. அவங்க அம்மா கண்ணுக்கும் தெரியல. "இங்க ஒண்ணு இருந்துச்சு. நான் நான் இப்ப தான் படுக்கும்போது பார்த்தேன். ஆனா இப்ப காணோமே!" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மா வந்து "ஒளராதடா! ஏன்டா போய் தூங்குன கம்முனு" சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா போனதுக்கு அப்புறமா இவரு படுக்குறாரு. ஆனா வந்து ஒன் பாத்ரூம் வர மாரி இருக்கு. பேசிக்கா ஒன் பாத்ரூம் போணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சா, பேசிக்கா இவங்களோட பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொன்னாருன்னா, வீட்டுக்கு வெளியில இருக்கும். சில பேர் பாத்ரூம்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வெளில ஒரு சின்ன டோர் வச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து வீட்டுக்கு வெளில இருக்கிற பாத்ரூமு. எந்திரிச்சு உட்கார்றாரு. அந்த வீட்டு மெயின் டோருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அதே உருவம் நின்னுட்டுருக்கு. அந்த அந்த குழந்தை உருவம். இவருக்கு பார்த்தோனே, இப்ப நான் எப்படி பாத்ரூம் போவேன்? எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாரி இவரு ஷாக்கா உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி அம்மாவ கூப்பிடலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அம்மா எந்திரிக்கவும் இல்ல. பாத்ரூம் அர்ஜென்ட். என்ன பண்றதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெயின் கேட் கிட்ட போறாரு. இவரு போக போக போக, அந்த ஒரு குழந்தை சொன்னீங்கல்ல உருவம். அதுவுமே அப்படியே ரிவர்ஸ்லயே போகுது. மெயின் கேட்ட விட்டு அப்படியே கொஞ்சம் கீழ போகுது.
கீழே போனா வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுது. எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பாத்ரூம்லேருந்து ஒரு கை மட்டும் பொறுமையா அப்படியே வெளிய வந்து, அப்படியே பார்த்தோன்னே தலைவருக்கு வந்துட்டு அள்ள விட்டுருச்சு. ஒரு மாரி அந்த அந்த ஃபேஸ் அப்பதான் வந்து பக்கத்துல நல்லா நோட் பண்றாரு. பாத்ரூம் கிட்ட போனோனே. கை மட்டும் வருது. அதுலேருந்து அப்படியே அந்த ஃபேஸும் வந்து பயங்கரமா வந்து ஒரு மாரி கோரமா தெரிஞ்சோனே, ஃப்ளாட்டு. அங்கேயே வந்து மயக்கம் போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் திருப்பியும் காலைல அவங்க அம்மா அந்த அந்த வெளில வருவாங்க இல்லையா? வெளிய வரும்போது பார்த்து தான் எழுப்பி உட்கார வச்சு, அப்புறம் அந்த காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சலு. அந்த அந்த இந்த 10 போட்டுறலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, வீட்லயே 2 நாள் உட்கார வச்சுடுறாங்க. இவரு சொல்றாரு, "நான் அந்த மாரி பார்த்தேன். அதெல்லாம் போச்சு." அப்படின்னு சொன்னோனே, பேசிக்கலி யாரும் நம்பல. "என்னடா இது பண்றா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால், அதுக்கு அடுத்த நாளு இவங்களோட பக்கத்து வீட்டு ஆன்டி ஒருத்தங்க ஒரு நெய்பர் அவங்க வந்து வந்திருக்காங்க. வந்திருக்கும்போது எதர்ச்சியா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? "அக்கா" அதாவது அவங்க அம்மாட்ட, நம்ம அந்த பையன் கூட அம்மாகிட்ட சொல்லியிருக்காங்க. "அக்கா அந்த வீடு இருக்கே, அதுவும் வந்து இந்த வீட்டோட பாத்ரூம் இருக்கு இல்லையா? இந்த பாத்ரூம்ல தான் நீங்க குடி வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அந்த ஃபேமிலில ஒரு 5 வயசு பெண் குழந்தை இருந்துச்சு. அது அந்த பாத்ரூம்ல தான் வந்துட்டு இறந்து போச்சு." அப்படின்னு சொன்னோனே, இவங்க அம்மாவுக்கும் ஷாக்கு, இவருக்கும் இவருக்கு பேசிக்கா சொல்லல பேசிக்கா. அந்த டைம்ல இவர்ட்ட சொல்லல. இவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. இவர்ட்ட சொல்லவும் இல்ல. ஐயோ! அப்ப பையன் என்னமோ சொன்னானே, அது உண்மதானோன்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க அம்மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. உடனடியா அந்த வீட்ட வந்து காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணிட்டு வேற பக்கம் கிளம்பிடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பெருசா அவர் அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எதுவுமே பார்க்கலன்னு சொல்றாரு. ஸோ, இதுதான் இன்றைய 2 கோஸ்ட் ஸ்டோரீஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எனக்கு நம்புற மாரியே தெரியல. ஏன்னா, அது வந்துட்டு ஒரு அர்பன் லெஜெண்ட் மாரி சொன்னாங்க. பட் அது என்னன்றது தெரியல. பட் செகண்ட் ஸ்டோரி வந்து அவரு என்ட்ட சொல்லும்போதே எனக்கு அவ்ளோ பயங்கரமா இருந்துச்சு. ஸோ யாருக்கு தெரியும்? ஸ்டில் நாம் உணரும் வரை அது இருக்கா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது தான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thank you. Bye bye.